ஹாய் மக்களே, ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி அதிக பயங்கரமான பிரம்மாண்ட எதிர்பார்ப்போட பல நட்சத்திரங்கள், ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேருந்துமே ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார். ஒரு பக்கம் உபேந்திரா கர்நாடகாலேருந்து, இந்த பக்கம் தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா, சத்யராஜ், மலையாளத்துலேருந்து சோபின் சாஹிர், ஸ்ருதிஹாசன் அப்படின்னு சொல்லி நட்சத்திர பட்டாளங்கள் நீண்டுக்கிட்டே போகுது. அந்த அளவுக்கு மிக மிக பிரம்மாண்டமான படைப்பு திரு கலாநிதி மாறன் அவர்கள் மிகப்பெரிய பொருட்செலவில் பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிற படம் தான் கூலி. எப்படி இருக்கிறது கூலி படம்? ரசிகர்களோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? வாங்க ஒரு அலசுவோம். படத்தோட ஒன்லைனர். படம் கிட்டத்தட்ட ஒரு ஹார்பர், அதை சுற்றியே நடக்கிற நிகழ்வாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஹார்பரில் வேலை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு சங்க தலைவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த ரோலில் தான் சோபின் சாஹிர் மலையாளத்தை சேர்ந்தவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நாகார்ஜுனா தான் த கார்பரேட் லெவல் ஆஃப் வில்லன், அவர் தான் டாப் லெவல் வில்லன். ஸோ நாகார்ஜுனாவோட வேலை என்னென்னா, அந்த ஹார்பரில் வேலை செய்கிறவங்களுடைய ஹெல்த் செக்கப் அப்படிங்கிற பேரில் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுடைய உடல் பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சட்டவிரோதமான முறையில் கடத்துறதுங்கிறத அவருடைய மெயின் தொழிலாக வச்சுருக்காரு. ஹார்பர் தொழிலுங்கிறது அவருக்கு செகண்டரி. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் அவர் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த இறந்த பாடிகளை எரிக்கிறதோ இல்லை அதை அகற்றுறதுங்கிறதோ நாகார்ஜுனாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. ஸோ அதே டைம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த புது கண்டுபிடிப்பு நாகார்ஜுனாவுக்கு அவருடைய இந்த மாதிரி சட்டவிரோதமான செயலுக்கு உபயோகரமாக இருக்குது. ஸோ சத்யராஜை கூப்பிட்டு மிரட்டி அவர் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா, அந்த கண்டுபிடிப்பை அவரோட தொழிலுக்கு பயன்படுத்திக்கிறார். இந்த மாதிரி சூழலில் தான் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சடனாக சத்யராஜ் இறந்துடுறாரு. சத்யராஜை தேடி வர ரஜினிகாந்த், சத்யராஜ் ரஜினிகாந்தும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. ஸோ தான் நண்பனை யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பனை யார் கொண்டாங்க அப்படிங்கிறத தேடி எதுக்காக கொண்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த விரோதிகளை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மிக முழுநீள படமான பிரம்மாண்டமான கூலி திரைப்படம். கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் திரைத்துறைக்கு இது அவரோட 50வது வருடம், 51வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறார். ஸோ அதை கொண்டாடும் வகையில் பிரம்மாண்டமாக உருவாகிருக்கிற படம் தான் கூலி திரைப்படம். படத்தோட முதல் பாதி, இரண்டாம் பாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு படத்தோட ரெண்டாம் பாதி ரொம்ப நல்லா ஒர்க் ஆன மாதிரி, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செகண்ட் பாதி தான். முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ரஜினியோட இன்ட்ரோவே இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்களாம் பொறுமையாக காத்திருந்து பார்க்கணும். ஆக்சுவலி இந்த இன்ட்ரோல் பிளாக் அப்படிங்கிறது இது எத்தனை பேருக்கு புரியுங்கிறது தெரியல. பட் நல்ல குடிமகனா, நல்ல இந்த ட்ரிங்க்ஸ் ஐட்டங்களை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சவனுக்கு இது நல்லா புரியும். பவர் ஹவுஸ், அதே மாதிரி அந்த கிங் பிங்கிறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் இன்னும் குடிக்கிற மாதிரி அந்த இன்ட்ரோல் பிளாக் வரும். அது கிட்டத்தட்ட 2 விதமாக சிங் பண்ணியிருப்பார். கிங் பின் அப்படின்னா ஒரு பெரிய ட்ரிங்க்ஸ் இருக்குது, பவர் ஹவுஸ்னு ஒரு பெரிய சரக்கு ஐட்டம் பேர் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பவர் ஹவுஸ் ப்ளஸ் அந்த கிங் பின் அப்படிங்கிறது அது முன்னாடி ரஜினி நிற்கும்போது அந்த கிங் பின்னா இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 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 மிஷனை எடுத்துக்கிட்டால் அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடிஞ்ச ஒரே ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ட்ரோல் பிளாக்கை முடிச்சிருப்பார். அது கொஞ்சம் வேறு லெவல். அந்த கிங் பிங் பவர் ஹவுஸ் எத்தனை பேருக்கு படம் பார்க்கும்போது புரிஞ்சுது அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் படத்தோட முதல் ஹீரோ அப்படின்னு சொன்னால் சோபின் சாஹிரை தான் சொல்வேன். மலையாளத்துலேருந்து வந்தவர். அவரோட மலையாள படங்களை வாட்ச் பண்ணவங்களுக்கு அவரோட கேரக்டர் பற்றி புரியும். எஸ்பெஷலி மஞ்சுமல் பாய்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக, நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவர் மலையாளத்தில் நடிச்சது. இந்த அளவுக்கு மொரட்டு பயலாக எந்த படத்துலையுமே நான் பார்க்கல. அவருக்கு இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தரமான நடிப்பை லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி நீங்கள் மலையாள படங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்னசென்ட் பர்சனாக நடிச்சிருப்பார். பட் இதில் இவ்வளவு டெரராக நடிச்சிருக்குங்கிறது வேறு லெவல். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 இயர் வர்ற எல்லா படங்கள்லேயும் சோபின் சாஹிர் தான் வில்லனாக இருப்பாருங்கிறத அடித்து சொல்லலாம். அடுத்த 1 வருஷத்துக்கு படம் முழுக்கவே அவருடைய நடிப்பு எல்லா இடத்துலையும் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் நான் ரொம்ப ரசித்தது ஸ்ருதிஹாசனை ஒரு ட்ரெயினில் சேஸ் பண்ணிட்டு வருவார் கொல்றதுக்காக. அப்போ அந்த ட்ரெயினில் உள்ள கூட்டத்துக்கு நடுவில் அவர் அந்த சேஸ் பண்ணிட்டு வர்றப்போ அவர் மூஞ்சில் இருக்க எக்ஸ்பிரஷன்கள் வேறு லெவல். ஒரு தரமான நடிகர் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ப்ரூவ் பண்ணியிருந்தார். பட் அந்த ட்ரெயின் சீனில் அவரோட எக்ஸ்பிரஷன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். வேறு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக கலாநிதி மாறன் சார்ட்டேருந்து ஒரு கார் சோபின் சாஹிருக்கு கண்டிப்பாக இருக்குது. நாகார்ஜுனா 65 வயசு ஆகுதுங்க.
மனுஷனை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. அப்போ பார்த்த அதே நாகார்ஜுனா எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். ஈவன் ஃபிசிக்கில் கூட ஒரு இடத்துல கூட ஒரு சுருக்கமும் வரல. அவ்வளவு ஸ்டைலான கார்ப்பரேட் வில்லன். நாகார்ஜுனாவை தவிர இந்த கேரக்டருக்கு யார் பொருந்திருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறப்ப நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ இன்டென்ஸ் ஆக்ட். இந்த வயசுலேயும் என்ன ஸ்டைல் மனுஷன், வேறு லெவல். ரஜினிகாந்த் பக்கத்தில் நிற்கும்போது அந்த ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லுவாங்களா, ஒரு ஹீரோ எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நம்ம வில்லனை வச்சு தான் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ரஜினிக்கு முன்னாடி ரகுவரன்னா எப்படி நம்மளாம் ஒரு ஃபீல் பண்ணோம், அந்த ஃபீல் எனக்கு தெரிஞ்சு ரகுவரனுக்கு அடுத்த நாகார்ஜுனா அந்த இடத்த ஃபீல் பண்ணியிருக்காருங்கிறத அடித்து சொல்லலாம். ஹீரோவே பார்த்த நாகார்ஜுனா இதில் கொஞ்சம் அந்த வில்லனாக வர்றப்போ கொஞ்சம் ஓப்பனாக நடிக்க முடியும். அது நாகார்ஜுனோட நடிப்பில் தெரிஞ்சுது. நாகார்ஜுனா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். கண்டிப்பாக எஸ்பெஷலி தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இது வேறு லெவல் ஆஃப் ட்ரீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நாகார்ஜுனாவை யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி கார்ப்பரேட் ஸ்டைல் வில்லன். ஆக்சுவலி இந்த சோபின் சாஹில் ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஹத் ஃபாசில் தான் நடிக்கிறதா இருந்ததான். பட் இது முன்னாடி ரஜினிகாந்த் படத்தில் ஃபஹத் ஃபாசிலை கொஞ்சம் கோமாளி மாதிரி பண்ணிட்டானுங்க கொஞ்சம் சீன்லேயே வச்சு. மேபி அதனால தான் ஃபஹத் ஃபாசில் வேணான்னு சொல்லி இதை நிராகரிச்சிட்டாரோ. பட் கண்டிப்பாக இப்போ ஃபஹத் ஃபாசில் ஃபீல் பண்ணுவார், இந்த கேரக்டரை ஏன்டா விட்டுட்டோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர். சோபின் சாஹிருக்கு லைஃப் சேஞ்சிங் கேரக்டர் அப்படின்றத அடித்து சொல்லலாம். இனிமேல் அவர் லைஃப் வேறு டைமென்ஷனுக்கு போகுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. படத்தோட ஹீரோ சோபின் சாஹிர் தான். கன்னடத்தில் ரொம்ப ஃபேமஸான ஹீரோயின் ரச்சிதா ராம். இவர் நிறைய கன்னட படங்களில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பிகினிங்கில் அவரை நம்ம காமிக்கிறப்ப நாகார்ஜுனாவோட சன்னோட லவர் மாதிரி வருவாங்க. பட் ஏன்னா இந்த கேரக்டர் இன்னும் இவ்வளோ பெரிய ஹீரோயினை எப்படி இப்படி கொஞ்சம் மொக்கையாக பண்ணிட்டாங்களேன்னு கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணேன். பட் சடனாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பாருங்கள், யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி வேறு லெவல். எஸ்பெஷலி அந்த குண்டு உடம்பு வச்சு எப்படி தான் அவ்வளோ அழகாக ஃபைட்லாம் பண்ணாங்கன்னு தெரில. பட் டெரர் ஆக்டிங், ஒரு நல்ல தேர்ந்த நடிகை அப்படிங்கிறத ரச்சிதா ராம் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் ஆஃப் ஆக்டிங். எப்படி நான் சோபின் சாஹிரை இந்த படத்தோட முதல் ஹீரோ அப்படின்னு சொன்னோனோ, அந்த ஈக்குவல் ரோல் உபேந்திரா. ஆக்சுவலி உபேந்திரா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் வராரு. அவர் எப்போ உள்ளே வந்தாரோ எனக்கு தெரிஞ்சு படம் அப்பேந்து தான் டேக் ஆஃபே சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சுது. உபேந்திரா என்ட்ரி வேறு லெவல். அந்த என்டையர் மூவியில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண எதுன்னு கேட்டிங்கன்னா உபேந்திராவோட என்ட்ரி தான். ஆக்சுவலி உபேந்திராவோட படத்தெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். பட் இவ்வளோ ஸ்டைலாக, இவ்வளோ மாசாக, இவ்வளோ அழகாக எனக்கு தெரிஞ்சு யாருமே உபேந்திராவை காமிச்சதில்லை. ஏன் உபேந்திராவே இவ்வளோ ஸ்டைலாக அவரை பார்த்துருக்க மாட்டார். அவரோட என்ட்ரியாக இருக்கட்டும், ரஜினி அவர் தோளில் கை விடும்போது ரஜினி அப்படி தொட்டு கும்புறதா இருக்கட்டும், அது ரஜினி மேலே உள்ள பக்தி, வேறு லெவல் ஆஃப் ஆக்டிங். எஸ்பெஷலி ரஜினி பக்கத்தில் நிற்கும்போது எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. பட் அந்த இடத்துல உபேந்திரா அவர் சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நிற்கும்போது கிட்டத்தட்ட ஈக்குவல் அட்டென்ஷன் நமக்கு உபேந்திராவுக்கும் கிடச்சிதுங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். தியேட்டர் அல்லோல பட்டுச்சு. நான் பெங்களூரில் தான் பார்த்தேன் இதை. அப்பா, உபேந்திரா அங்கே பெரிய சூப்பர் ஸ்டார். இதில் வேறு லெவல் உபேந்திரா. ஒவ்வொரு சீனுமே நான் உபேந்திராவை என்ஜாய் பண்ணேன். உபேந்திரா மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதையே வந்துருச்சு. சார், யூ ராக்ட் இட். எஸ்பெஷலி சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நின்று அட்டென்ஷன் வாங்கணுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒன்லி சூப்பர் ஸ்டார் கேன் டூ தட். யூ ஆர் ரியலி சூப்பர் ஸ்டார் உபேந்திரா சார். ஆசம் ஒர்க். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உபேந்திராவை. நான் அவ்வளவு உபேந்திரா மூவி என்ஜாய் பண்ணது கிடையாது. இஸ் அ வெரி குட் டைரக்டர், வெரி கிரியேட்டிவ் பர்சன். பட் இந்த இடத்துல ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவருக்கு ஈக்குவலாக நான் நிறைய ஃப்ரேமில் பார்த்தேன். எஸ்பெஷலி இந்த ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், என்ன ஆக்டிங்கு, இவ்வளோ நல்ல உபேந்திராவால் நடிக்க முடியுங்கிறத சத்தியமாக நான் ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உபேந்திராவோட ஆக்டிங்கை ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பர் தலைவா. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்கும். ரஜினிகாந்த், அமீர் கான் அண்ட் உபேந்திரா 3 பேர் ஒரு பீடி பார்த்து வைப்பாங்க. அப்போ உபேந்திராட்ட அமீர் கான் கேட்பார், என்னது பீடி அப்படின்னு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பாக்கெட்டோட அமீர் கான் பிடுங்கிறது. எஸ்பெஷலி இந்த மாதிரி சீன்லாம் அந்த ஒரு 3 பெரிய லெஜெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். ஒரு பக்கம் அமீர் கான், இந்த பக்கம் உபேந்திரா, அந்த பக்கம் ரஜினிகாந்த். ஸோ 3 பேர் அந்த பீடியை பற்ற வச்சு அந்த எடுக்கிற சீனில் அதோட அந்த விஜுவலைசேஷன், அந்த தாட் ப்ராசஸுக்கே நம்ம சல்யூட் கொடுக்கணும். அவ்வளோ நல்ல ஐடியா. இந்த படத்துக்கு உபேந்திரா மிகப்பெரிய பலம்னு அடித்து சொல்லுவேன். உபேந்திரா என்ட்ரிக்கு அப்புறம் தான் படம் வேறு டைமென்ஷனுக்கு போகுது. ஸ்ருதி ஹாசன் உண்மையாலுமே த்ரூ அவுட் மூவி வர்றாங்க.
படம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அழற மாதிரி தான். எங்கேயுமே ஒரு நல்ல ஒரு அவ்வளோ அழகான பொண்ணு கொஞ்சம் எங்கேயாவது கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக காமிச்சிருந்துருக்கலாம். பாவம் ஆரம்பத்து சீன்லேருந்து எண்டு வரைக்கும் பாவம் ஸ்ருதி அழ வச்சுட்டே இருந்தது வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஏன்னா நான் ஸ்ருதி ஹாசனுடைய மிகப்பெரிய ஃபேன். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் 3 படம், அதாவது 3 படம் அதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதி ஹாசனுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோர் கொடுத்த படம். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒவ்வொரு சீனுமே ஃப்ரேமில் தனியாக தெரியுறாங்க. அவ்வளவு தேர்ந்த நடிப்பு. அழகு தேவதை ஸ்ருதி நெயில்ட் இட். எஸ்பெஷலி என்ன இவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறப்ப அதுக்கு செகண்ட் லைனில் உள்ளவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த வகையில் சார்லி சாரோட விஷயங்களாக இருக்கட்டும், மோனிஷா பிளெஸி, எஸ்பெஷலி சத்யராஜ் இறந்து போயிடுவார். அந்த சீனில் மோனிஷா பிளெஸியோட ஆக்டிங் எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஷி இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஷி ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். எஸ்பெஷலி அந்த சீனில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி லுல்லு சபா மாறன் அவரோட கவுண்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி கேட்பார், அவர் ஏதாவது உண்மை சொன்னானா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் மாறன் ஒரு ரிப்ளை கொடுப்பாரு, சார் நான் அவர்கிட்ட சொன்னேன் நீ சொல்லு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ யார்கிட்டையும் சொல்லாத வச்சுட்டு நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாருன்னு. அந்த கவுண்டர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஈவன் தேட்டரில் எல்லாருமே பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அமீர் கான் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் அப்படி திரையில் வந்தார்னா நம்மள அறியாமல் நமக்கு ஒரு கூஸ் பப்ஸ் வரும். என்ன ஒரு இன்ட்ரோ, ஹெலிகாப்டர் ஒரு பக்கம், எல்லா ஹஸ்கி டாக்ஸ் கையில் வச்சுக்கிட்டு, ஒரு ஷார்ட்ஸ், ஒரு பனியனு, டாட்டூஸ் உடம்பு ஃபுல்லாக, மீசி அப்படி சுற்றி விட்டு, என்ன ஒரு அது அந்த அந்த அப்பியரன்ஸே வந்து வேறு லெவல். அப்படி 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 திரும்புகிறப்ப அந்த ஸ்க்ரீனில் தேட்டர் அப்படியே அதிர்ந்தது. அதுதான் ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் அந்த கொஞ்சம் நேரம் வந்தாலும் அந்த ஃபுல் சீனை வேறு லெவலில் ஹோல்ட் பண்ணியிருப்பார். ரஜினிகிட்ட கேட்பார், இவ்வளோ பெரிய குழி வேணுமா இவன் புதைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவன் சின்ன குழியில் புதைச்சி வச்சோம்னா அவன் ஏஞ்சி வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார். அது வந்து அதையும் இதையும் லிங்க் பண்ணியிருக்கிறதுங்கிறது வந்து டைரக்டருடைய டச் அப்படின்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ், த கேப்டன் ஆஃப் த ஷிப், அவரை பற்றி கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த படம் இவ்வளோ பெரிய மாசாக வெளியில் வர்றதுக்கு அவர் தான் மூல காரணம். அவரோட இன்டெலிஜென்ட் இந்த இடத்துல நம்ம பாராட்டி ஆகணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இல்லை அது இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவா இல்லை என்னன்னு சொல்ல தெரியல. எல்லா ஸ்டேட்லேயுமே ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்காரு. எல்லாமே சூப்பர் ஸ்டார், எல்லாமே பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். ஒருத்தர் டவுன் ஆகி ஒருத்தர் பெருசாகிட்டோங்கிற மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆகிடும். பட் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாலும் அந்தந்த கேரக்டர் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ அழகாக அதை டிசைன் பண்ணியிருக்காரு. இது என்ன ஆயிரும்னா இதில் இன்னொரு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்தந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க அவங்களோட அந்த நாயகர் வந்து இப்போ மலையாளம் அப்படின்னா சோபின் சாகிரை பார்க்க வருவாங்க, தெலுங்குன்னா நாகார்ஜுனாவை பார்க்க வருவாங்க, இங்கே கன்னடானா உபேந்திராவை பார்க்க வருவாங்க. ஸோ அவங்க ஸ்டாருக்கு அந்த வேல்யூ கொடுத்துருக்கிறதுங்கிறது வந்து லோகேஷ் கனகராஜோடைய இன்டெலிஜென்ட் ஸ்க்ரீன் பிளே. எனக்கு தெரிஞ்சு இது லோகேஷால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ லோகேஷ் கனகராஜ், குடோஸ், யூ ஹவ் நெயில்ட் இட். ஸோ நீங்கள் போய் திருச்செந்தூரில் அந்த 21 கிணத்துல நனைஞ்சி அந்த முருகனை வேண்டிங்க பார்த்தீங்களா, அந்த முருகன் உங்களை காப்பாற்றிட்டார். படம் தரமான சம்பவம், வேற லெவல். அனிருத் படத்தினுடைய இன்னொரு நாயகன்னே சொல்லலாம். எப்படி லோகேஷ் கனகராஜுக்கு 50% சக்ஸஸ் ரேட் இருக்கோ, இன்னொரு 50% வந்து கண்டிப்பாக அனிருத் தான் கொடுக்கணும். மோனிகா சாங்காக இருக்கட்டும், அரங்கமாதிர விசிலு பறக்கவே அந்த பாட்டாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் அந்த வாய்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கிறது அனிருத்துக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல இந்த வாய்ஸை ப்ளேஸ் பண்ணால் மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்கிற அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, அது அனிருத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் நினச்ச மாதிரி அரங்க மாதிரி விசிலு பறக்கவேன்னு எங்கெல்லாம் அந்த சவுண்டு வருதோ அங்கெல்லாம் தேட்ரு அதிருது. அதுதான் அனிருத்தினுடைய திரை நாலேஜ். இந்த இடத்துல இதை பண்ணால் மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்கிற அந்த சென்ஸ் அனிருத்துக்கு வேறு லெவலில் இருக்குது. அடுத்த கார் கலாநிதி மாறன்டேருந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க. லோகேஷ் கனகராஜ், சோபின் சாஹிர், ரஜினிகாந்துக்கு என்ன கார் கொடுப்பார் கலாநிதி மாறன் சார்? அவருக்கு ஒரு இன்னோவா கொடுத்தா போதும், தலைவர் அமைதியாக சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார்னு நினைக்கிறேன். படத்தில் இன்னொரு மிகப்பெரிய பலம் வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி. இப்போ ரஜினிகாந்த் மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு 75 வயது மதிக்க ஒருத்தருக்கு வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, அதுவும் நம்புற மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் காமிக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். என்ன தான் தலைவர் ஸ்டைலாக பண்ணால் கூட அதை நம்பகத்தன்மையோடு பண்ணணும் இல்லையா, அதை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபிங்கிறது படத்துடைய சக்ஸஸுக்கு ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி உபேந்திராவோட அந்த என்ட்ரி ஸ்டண்ட் வந்து மரண மாஸ். அதே மாதிரி ஃபிலோமின் ராஜோட எடிட்டிங் தலைவன் தரமாக செதுக்கியிருக்காரு. எஸ்பெஷலி நம்ம வின்டேஜ் ரஜினிகாந்த் சிகரெட் பீடி குடிக்கிறதும் இப்போ உள்ள அந்த ரஜினிகாந்த் பீடி குடிக்கிறதும், எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் அந்த வாக் வரதுலாம் வேறு லெவல் ஆஃப் எடிட்டிங், தரமான சம்பவம்.
சினிமாட்டோகிராஃபியும் செதுக்கியிருக்காரு. எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது ரஜினியோட ஐஸ் க்ளோஸ்அப்ஸ்லாம் ரொம்ப அழகாக வச்சுருக்கிறது தான் சம்பவம். ஸோ இப்படி எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே ஒன்றா சேர்ந்து செதுக்கிய சிற்பம் தான் கூலிங்கிற ஒரு மாபெரும் கலைப்படைப்பு. எல்லாத்த பற்றியும் பேசியாச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரை பற்றி பேசி ஆகணும் இல்லையா? கலாநிதி மாறன் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார்னு. அந்த வார்த்தை வந்து தலைவருக்கு மட்டுமே பொருந்தும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆகச்சிறந்த பொருந்தக்கூடிய வார்த்தைன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்துக்கு மட்டுமே சூட் ஆகுங்கிறத இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே பார்க்கும்போது இந்த வயசுலேயும் என்ன ஸ்டைலு, எஸ்பெஷலி இந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற சொல்லி அந்த ட்ரிங்க்ஸ் குடிப்பார். நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு குடிக்கிற சீன் காமிப்பாங்க. நான் ஒரு விஷயம் நல்லா கவனித்தேன், தேட்டரில் ஒரு ட்ரிங்க்ஸை எப்படி குடிக்கணுங்கிறது வந்து அது எவ்வளவு லோக்கலாக குடிக்கணும், அந்த குடிக்கிற ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல. சில பேர் அப்படி ஸ்டைலில் கிளாஸ்லாம் வச்சு குடிப்பாங்க, பட் அப்படி கையில் வச்சு இப்படி பாட்டில் ஊற்றி குடிப்பார். அதேமாதிரி அதை குடிச்சு இப்படி ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது வந்து தேட்டரில் உள்ள எல்லா குடிமகனையும் என்ஜாய் பண்ணுறான். ஏன் தெரியுமா? அவனோட கனெக்ட் ஆகுது. அவனுங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க போல். ஸோ அது வந்து ரஜினிகாந்துக்கு மட்டுமே தெரியுது இது. அதேமாதிரி மொபைலில் எடுக்கிறதா இருக்கட்டும், அதேமாதிரி டான்ஸில் இந்த கர்ச்சிப் போட்டு ஒரு டான்ஸ் ஆடிருப்பார். அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இந்த வயசில் எப்படி ரஜினிகாந்தால் ஆட முடியுதுங்கிறது அப்படி அவ்வளோ நல்லா கனெக்ட் ஆகும். அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சீனை. எஸ்பெஷலி அந்த கண்ணோட க்ளோஸ்அப்பாக இருக்கட்டும், ஒரு சின்ன பார்வை தான். அதுக்கெல்லாம் ரஜினிகாந்துக்கு ரொம்ப எஃபர்ட்லாம் போட வேணாம். ஒரு சின்ன அப்படி ஒரு பார்வை, அதில் 1000 அர்த்தங்கள் ஆடியன்ஸோடு அப்படி கனெக்ட் ஆகிற மேஜிக் வந்து ஒன்லி சூப்பர் ஸ்டார் கேன் டூ. படத்தில் ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படிங்கிறத நிறைய இடத்துல லோகேஷ் கனகராஜ் ரசித்து வச்சுருந்தார். எஸ்பெஷலி அந்த வின்டேஜ் ரஜினிகாந்த், எப்போல்லாம் அந்த வின்டேஜ் ரஜினிகாந்த் வராரோ நம்மளை அறியாமல் நமக்கு அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஃபீல் என்டையர் தேட்டரே அப்படி சும்மா அவங்கள அறியாமல் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கு. ஸோ நானே என்ன அறியாமல் நிறைய இடத்துல எழுந்துச்சி விசில்லாம் அடித்தேன். அந்த அளவுக்கு அவ்வளவு நல்ல மூமெண்ட் அது. அந்த வின்டேஜ் ரஜினி எங்கெல்லாம் வராரோ, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லையாக இருக்கட்டும், அமீர் கானோட இன்ட்ரோவில் வர ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கட்டும், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பஸ்ஸில் ஒரு ஃபைட் நடக்கும். உபேந்திராவும் ரஜினிகாந்தும் சேர்ந்து அந்த எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணுவாங்க. அந்த சீனாக இருக்கட்டும், வேறு லெவல் தரமான சம்பவம். இந்த இடத்துல எடிட்டருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எல்லா இடத்துலையுமே அந்த வின்டேஜ் ரஜினிகாந்தையும் இப்போ உள்ள ரஜினிகாந்தை மிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்குங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ஸாக இருந்தது. ஆடியன்ஸ் தரமாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிபாலிஸ்ன்னு நிறைய இந்த மால்ஸ்லாம் இருக்குது. மால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 தேட்டர் 18 தேட்டர் 20 தேட்டர்லாம் இருக்குது சில மால்ஸ்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் எல்லா சினிபாலிஸ் மால்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு மால்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 16 to 15 மினிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேட்டர். எல்லா தேட்டர்லேயும் ஒரே ஆள் படம் ஓடுது அப்படின்னா அது இட் வில் ஹேப்பன் ஒன்லி ஃபார் ரஜினிகாந்த். எல்லா மால்ஸ்லேயும் எல்லா தேட்டர்லேயும் ரஜினிகாந்த் படம் தான் ஓடுது. இது என்ன மாதிரி ஆளுமை, இது என்ன மாதிரி கரிஸ்மா, ஐ திங்க் இது ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேன் டூ அப்படின்றத அடித்து சொல்லலாம். ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வரம் வாங்கி வந்திருக்கார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் ரத்தம் தெறிக்க கத்தி கீத்திலாம் வச்சு வெட்டுறதுனால கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் ஒன்று அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. என் பின்னாடிலாம் நிறைய சின்ன குழந்தைங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்ரிபடி எல்லா ஏஜில் உள்ளவங்களும் படத்தை முழுக்க என்ஜாய் பண்ணுறாங்க. தேட்டரை விட்டு வெளியில் வந்து கூட கத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தோட பாதிப்பு வெளியில் வந்து கூட இன்னும் கூட எனக்கு அந்த சவுண்டு காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான படம். டோன்ட் மிஸ் இட் ப்ளீஸ். ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. மரண மாஸ் கூலி படம். லோகேஷ் கனகராஜ், அனிருத், த என்டையர் குரூ, சல்யூட். தலைவா வேறு லெவல் படம். தட்ஸ் ஆல் மகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.